தமிழக அரசியலில் பாமக ஒரு அணியில் இருந்தால் விசிக வேறு ஒரு அணியில் இருக்கும். எப்போதுமே இந்த இரு கட்சிகள் எதிர்துருவமாகத்தான் தமிழக அரசியலை சந்திக்கும். அதற்கு காரணம் இரு கட்சிகளை சார்ந்த சமூகத்தின் வாக்கு வங்கிகள்தான். பறையர்களும் வன்னியர்களும் அரசியல் களத்தில் எதிரிகள் போல் சித்தரிக்கப்பட்டு வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இது திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கும் பொருந்தும். இந்நிலையில்தான் தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தியல் தமிழகத்தில் தோன்றி இதை மாற்ற முயற்சி செய்து வருகிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் வன்னியர்கள் அதிகமாக உள்ள தொகுதிகளில்தான் பறையர் வேட்பாளரை நிற்க வைத்த வரலாறும் உள்ளது. மேலும் வன்னியர்கள் பறையர்கள் இரண்டு பேரையுமே சமூகம் சார்ந்து இல்லாமல் இன உணர்வு சார்ந்து அரசியல் செய்ய வைப்பது போன்ற விஷயங்களை சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார். இது ஒரு பக்கம் இருக்க, பறையர்களுக்கான ஒட்டுமொத்த அடையாளமாக திருமாவளவன் தான் இத்தனை ஆண்டு காலமாக முன்னிறுத்தப்பட்டு வந்திருக்கிறார். ஆனால் இது சமீப காலத்தில் மாறி புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பறையர்கள் மத்தியில் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை தமிழ் தேசியம் பக்கம் திருப்புவதற்காகவும் மேலும் பிற சமூகங்களோடு இணக்கமாக வாழ உந்துவதற்கும் பல விஷயங்களை செய்து வருகிறார். குறிப்பாக தலித் என்ற அந்த அடையாளத்திலிருந்து பறையர்களை மீட்டெடுத்து அவர்களை இன உணர்வு கொள்ள செய்கிறார். எனவே இது விசிகாவுக்கு மிகப்பெரிய அளவில் சறுக்கலை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக வேங்கை வயலில் பட்டியல் இனத்தவர்களே குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தனர் என்று அரசு தெரிவித்ததற்கு தலித் பாதுகாவலர் என கூறும் திருமாவளவன் முதலில் கண்டனம் தெரிவிக்கவில்லை. மாறாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்தான் ஆதாரத்தோடு துணிச்சலாக பட்டியல் இனத்தவர் பக்கம் நின்று குரல் கொடுத்தார். அப்போதே அது திருமாவுக்கு மிகப்பெரிய மைனஸாக மாறியது. இந்நிலையில்தான் தற்போது இவை அனைத்திற்கும் மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி ஆகிய இருவரும் இணைந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி தொடர் முழக்க போராட்டம் ஒன்றை கையில் எடுத்துள்ளனர். இதனை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து வட மாவட்டங்களில் பெரும்பான்மை பறையரும் வன்னியரும் தமிழராய் ஒருங்கிணைந்து நிற்போம் என்று ட்வீட் செய்து இருக்கிறார். எனவே இதன் மூலமாக பறையர் மற்றும் வன்னியர்களின் ஒற்றுமை மேலும் ஓங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது திமுகவிற்கும் சரி விசிகாவிற்கும் சரி மிகப்பெரிய அளவில் பின்னடைவாக இருக்கும் என்பதுதான் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மேலும் இந்த கூட்டம் நடத்துவதற்கு திமுகவானது கடைசியில் அனுமதி தராமல் மறுப்பது அல்லது கூட்டத்தில் பிரச்சனை செய்வது போன்ற சிக்கல்களை எல்லாம் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இதை தாண்டி இந்த கூட்டம் நடந்து வெற்றி பெற்றால் பாமக மற்றும் புரட்சி தமிழகம் ஆகிய இரண்டு கட்சிகளின் இந்த ஒற்றுமையானது திருமாவளவனின் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என பலர் கூறி வருகின்றனர்.